ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறது அக்ஷித் தான். நாங்கள் வைக்கிறதா ஐடியாவில் இல்லை. அதாவது உள்ளே மட்டும் கொஞ்சம் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அவன் வெளியே வச்சு நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீமோடு சேர்ந்து பொங்கல்லாம் வச்சான். இன்றைக்கி மார்னிங் பொங்கல் அப்படிங்கிறதுனாலையும் குட்டி கோலம் ஒன்று போட்டதுனாலையும் அப்படியே காலையில் நடக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி மார்னிங் அப்படியே ஜீரோவில் தான் வாக்கிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறையா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நெய் ஊற்றி செமையான பொங்கல் ஒன்று தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே எங்கள் அம்மா வீட்டில் பொங்கல்னாலே பொங்கல் வைப்பாங்க. அது அப்படியே சூப்பராக இருக்கும். அதனால் நானுமே அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நானும் பொங்கல் தான் வச்சுருக்கேன். ஆனால் இதில் அரிசி நம்ம போட்டிருக்கிறதுனால நிறையா கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ அளவாக தான் சாப்பிடணும். ஆனால் இதிலேருந்து வர வாசத்தை பார்த்தா நானே ஃபுல்லாக சாப்பிட்ருவோம் போல் இருக்குது. இதில் சிறுபைத்தம் பருப்பு சேர்ந்ததுனால இதில் ப்ரோட்டீன் சேர்ந்துருக்கும். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு பசிக்காமல் தான் இருக்கும். இருந்தாலும் எல்லா நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் அடை பாயசம் எடுத்தாச்சு. மார்னிங்கே அக்ஷித், அவங்க அப்பா, திஷா எல்லாரும் காலையிலே கிளம்பி கடைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அக்ஷித் என்னை போகிற வழியில் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு ஓடிட்டான். ஸோ திஷாவும் அவங்க அப்பாவும் தான் கிளம்பி வெளியே போக போகிறாங்க. நம்ம இப்போ மதியத்துக்கான சமையல்லாம் இவங்களை அனுப்பி விட்டுட்டு ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி நார்ச்சத்து ப்ரோட்டீன் சத்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறோம். பருப்பு குழம்புல நிறைய புடலங்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு கூட்டாக கோஸ் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டு அவியல். கலராக நிறைய காய்கறி மிக்ஸ் பண்ணி செமையான அவியல் ஒன்று தான் பண்ணிகிட்ருக்கேன். அவியல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெட்டுறதுக்கு மாற்றப்பட்டே அடிக்கடி வைக்கிறது கிடையாது. மொத்தத்தில் பொங்கலுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கூட்டெல்லாம் பண்ண போகிறேனோ அந்த கூட்டெல்லாம் இப்போவுமே ரிஹர்சல் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படியே அக்ஷித்துக்கு ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் கூட்டு வச்சாச்சு. அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் சேர்க்கறதுனால இது மட்டும் சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். ஓரளவுக்கு எல்லா சமையலும் முடிச்சதும் என்னோட கிச்சன் இப்படி தான் இருந்தது. ஏதோ இந்த காய்கறிலாம் நம்ம மேலே இருந்த மாதிரி அவ்வளோ அரியண்டமாக இருந்தது. ஒரு வழியாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. மார்னிங் வச்ச அடை பாயாசம், அக்ஷித் வச்ச அரிசி பாயாசம், பக்கத்து வீட்டில் கொடுத்த பாயாசம், எல்லா பாயாசமும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி நிறைய கூட்டு, தயிர் பச்சடி, அப்பளம் எல்லாமே வச்சுட்டேன். இன்றைக்கி நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். இருந்தாலும் சாப்பாடு மட்டும் முன்னாடி அளவுக்கு அதிகமாக எடுக்காமல் கம்மியாக எடுத்துகிட்டு கூட்டெல்லாம் நிறையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன். திஷாவே பாரு, திஷா எத்தனை கூட்டு பாரு. முன்னாடிலாம் எப்போவுமே கூட்டு வைக்கிறதுக்கு மாற்றப்பட்டு முட்டை ஒரு கூட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அப்பளம் இருக்கும். மற்றபடிக்கு காய்கறி எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால தான் நல்லா வெயிட் கூடி போச்சு. ஸோ இப்போ நிறைய காய்கறி வச்சாச்சு. கோஸ் கூட்டெல்லாம் இன்றைக்கி நிறையா வச்சு சாப்பிட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா இனி இவ்வளோ பாத்திரத்தையும் விளக்கிட்டு தான் நான் குளிக்கவே போகணும். மதியத்துக்கு மேலே தான் குளித்து பரப்பிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கெலாம் போனோம். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ண முடியல. 7:30 சனி ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்காட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்காகவே எனக்கு கோயில் போயாச்சு. அப்படியே ராதாபுரம் டு பரமேஸ்வரம் போகிற ரூட்டில் இருக்க எங்களோட ஃபேவரட் ஹோட்டல் பீம் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். வெயிட் லாஸ் ஆரம்பித்ததுலேருந்து அவ்வளோக்கா வரவே இல்லை. இல்லைன்னா அடிக்கடி வருவோம். ஒரு வீக்லி ஒன்ஸில் கண்டிப்பாக வருவோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே வரல. ஸோ இன்றைக்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஐஸ்கிரீம், ஃபலூடா அந்த மாதிரி சாப்பிட போகலாமா, ஹோட்டல் போகலாமான்னு யோசித்தேன். சரி, இனிப்பை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அது இல்லாமல் இந்த 1 வீக் லீவ் இருக்கிறனால எப்படியும் இன்னொரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட போக தான் செய்வோம். ஸோ இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு போயாச்சு. சிக்கனில் 1 பீஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ரைஸு, கொஞ்சோண்டு நூடுல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த கடையில் சிக்கன் ரைஸை விட எக் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நூடுல்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாகவே எல்லாம் எடுத்தேன். அதனால் நூடுல்ஸ்லாம் அப்படியே மிச்சமாக வீட்டுக்கு தான் கொண்டு வந்தோம். மைனஸ்லாம் கொஞ்சம் அளவாகவே முக்கி சாப்பிட்டேன். சரி, நம்மளால் ரொம்ப கட்டுப்படுத்த முடியலனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்பவே ஆசையாக தான் இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டாம், ஒரு நாள் சாப்பிட்டாலும் நல்லா செமையாக ஃபலூடா அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிடல. ஸோ அவங்க 2 பேருக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருந்தது. திஷாலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே குசியாக விளையாண்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே வேலை வெயிட் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி கிளம்பவே ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக January 1 73 kg சொன்னோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தது. இன்றைக்கி ஈவினிங் பார்க்கும்போது கரெக்டாக 70.70 இருந்தது.
இன்றைக்கி வேறு ஆல்ரெடி நம்ம நடக்கவே இல்லை. ஸோ அப்படியே 10,000 ஸ்டெப்ஸ் எப்படியாவது இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் ஆல்ரெடி எப்போவுமே ஈவினிங் வந்து ஒரு 8,000லாம் முடிஞ்சிருக்கும். மிச்சம் 2,000 மட்டும் தான் நடப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு வீட்டில் வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் எங்கேயுமே போகாததுனாலையும் மார்னிங் நடக்காததுனாலையும் 2,000 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் காமிச்சிட்டு இருந்தது. இனி 8,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், எப்படி நடக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இதில் ஸ்டெப்ஸ் தான் ஏறலையே தவிர காலையிலேருந்து அடுப்படியிலேயே தான் இருந்திருக்கேன். ஒரே வேலை தான். சரி எப்படியோ இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் முடித்து இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ 2037 தான் இருக்குது. 1.5 மணி நேரம் மாக்கு நடந்ததுக்கப்புறமா ஒரு வழியாக 10,152 ஸ்டெப்ஸ் வந்துட்டு போதும், இதுக்கு மேலெலாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே ஸ்டேட்டஸ் போட்டு விட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.